இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே தான் நமக்கு வந்து வருது. அதாவது நேஷனல் ஹெல்த் ரூரல் மிஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் கீழே இந்த திட்டம் வருகிறது. ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மகப்பெருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறது தான், நிதி சார்ந்த உதவியை. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான். 100%, அதாவது 100% மத்திய அரசு தான் இத்திட்டத்திற்கு வந்து நிதியுதவி கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் அதாவது செயல்திறன் அடிப்படையில் அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. லோ பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது நமக்கு என்னன்னா 25% வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிலிட்டி எங்க அதிகமா இருக்கோ அவங்க வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ல வருவாங்க. 25% மெடிக்கல் வந்து ஸ்பெசிலிட்டி குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் அப்படின்ற லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ இதன் மூலியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவான செயல்திறன் கொண்ட மாநிலங்கள் யாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற ஸ்டேட்ல எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. அதே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா அண்ட் கோவா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய உமனுக்கு, அந்த மேட்டர்னிட்டி உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலியமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுகாதார சேவையின் மூலமாக நிதி உதவி அளிப்பது தான் இத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.